வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து ரஷ்ய மற்றும் ஈரானிய ராணுவங்கள் வெளியேற அமெரிக்க ராணுவ ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் சிரியாவுக்கு உள்ளே போகிறது. புதிய சிரிய அரசுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்திய முதலாவது மேற்கு நாடாக மாறியுள்ளது அமெரிக்கா. சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் ஆட்சியை கவிழ்த்த இஸ்லாமிய இயக்கத்தின் தலைவருடன் அமெரிக்க மூத்த தூதர் வெள்ளிக்கிழமை டமாஸ்கஸில் முதல் தடவையான பேச்சுவார்த்தை நடத்தினார். சிரியாவில் உள்நாட்டு போர் ஆரம்பித்ததிலிருந்து சிரிய ஆட்சி தலைமையுடன் அமெரிக்கா நேரடியாக பேச்சுவார்த்தை எதையும் நடத்தவில்லை. அத்துடன் அமெரிக்கா தமது தீவிரவாத பட்டியலில் உள்ள எந்த ஒரு அமைப்புடனும் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தியதில்லை. சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றிய இயக்கங்களின் தலைமை இயக்கமான HTS எனப்படும் ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் அமெரிக்காவின் தீவிரவாத இயக்கங்களின் பட்டியலில் உள்ளது. HTS இயக்கத்தின் தலைவர் அஹ்மத் அல்-ஷாராவின் தலைக்கு அமெரிக்கா $1 மில்லியன் சன்மானமும் அறிவித்துள்ளது. அப்படியிருந்தும் அமெரிக்காவின் மூத்த ராஜதந்திரி மத்திய கிழக்குக்கான உயர் தூதர் பார்பரா லீஃப் டமாஸ்கஸ் சென்று HTS இயக்கத்தின் தலைவர் அஹ்மத் அல்-ஷாராவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். சிரியா போரில் இது ஒரு மிக முக்கிய திருப்பம். சிரியாவில் உள்ள தீவிரவாத இயக்கங்களை அமெரிக்கா அல்லது சிரியாவின் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்க அனுமதிக்க கூடாது என்ற அமெரிக்க கோரிக்கைக்கு அஹ்மத் அல்-ஷாரா உறுதியளித்தார். அதையடுத்து அஹ்மத் அல்-ஷாராவின் தலைக்கு அறிவிக்கப்பட்டு $1 மில்லியன் சன்மானம் என்ற அறிவிப்பை ரத்து செய்வதாக அமெரிக்க தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பார்பரா லீஃப் மேலும் தெரிவித்த போது, பல பிராந்திய பிரச்சனைகளில் நாங்கள் ஒரு நல்ல முழுமையான விவாதத்தை மேற்கொண்டோம். சிரியாவின் புதிய அரசாங்கத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற முயல்வதோடு அசாத்தின் மிருகத்தனமான ஆட்சியின் போது நாட்டின் மீது விதிக்கப்பட்ட தடைகளை நீக்குமாறு மேற்கத்திய தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் அல்-ஷாராவுடனான அமெரிக்க தூதரின் சந்திப்பு சிரியா மீது விதிக்கப்பட்ட அமெரிக்க தடைகளை மிக விரைவில் நீக்க வைத்துவிடும். அல்-ஷாரா இந்த வார தொடக்கத்தில் பிபிசியிடம் பாதிக்கப்பட்டவர்களையும் ஒடுக்குமுறையாளரையும் ஒரே மாதிரியாக நடத்தக்கூடாது. அசாத் ஒடுக்குமுறையாளர், நாம் பாதிக்கப்பட்டவர்கள். அசாத் ஆட்சி காரணமாக சிரியா மீது விதிக்கப்பட்ட தடைகளை இனியும் தொடர்வது நியாயமல்ல என்று கூறினார். அபு முஹம்மது அல்-ஜுலானி என்ற பெயரால் முன்பு அறியப்பட்ட அவர் இப்போது தமது பெயரை அஹ்மத் அல்-ஷாரா என்றே குறிப்பிடுகிறார். சிரியாவை ஆப்கானிஸ்தானாக மாற்ற விரும்பவில்லை என்றும் பெண்களுக்கான கல்விக்கு எந்த தடையும் கிடையாது என்றும் கூறுகிறார். அமெரிக்க அதிகாரிகள் அத்தகைய வாக்குறுதிகளை பாராட்டியுள்ளனர். HTS இயக்கம் சிரியாவை பொறுப்பான முறையில் ஆட்சி செய்யும் என்பதை நிரூபித்தால் HTS இயக்கத்தை அமெரிக்கா தீவிரவாத பட்டியலில் இருந்து நீக்குவது குறித்து நிச்சயம் பரிசீலிப்பதாக கூறியுள்ளனர். அத்தகைய முடிவு பெரும்பாலும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பின் உள்வரும் நிர்வாகத்திற்கு வரக்கூடும். மேலும் அதை செயற்படுத்த பல மாதங்கள் அல்லது அதற்கு மேல் ஆகலாம். அமெரிக்க தூதரை சந்தித்து அல்-ஷாரா வரும் வார்த்தைகளால் அல்ல, எமது செயல்களால் எம்மை நிரூபிப்போம் என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, பெண்கள் மற்றும் சிரியாவின் பல்வேறு இன மற்றும் மத பிரிவுகள் உட்பட அனைத்து சிரியர்களின் உரிமைகளை மதிக்கும் ஒரு அரசை நாம் அமைப்போம். அத்துடன் சிரியாவுக்கு சொந்தமான அரசியல் செயல்முறையை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் என்று அல்-ஷாரா கூறினார். சிரியாவில் 2011ஆம் ஆண்டு ஜனநாயக சார்பு ஆர்ப்பாட்டங்களை அசாத் ஒடுக்கியதை தொடர்ந்து உள்நாட்டு போராக மாறிய போது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சிரியா மீது பெரிய அளவிலான பொருளாதார தடைகளை விதித்தன. அல்-காய்தாவின் முன்னாள் துணை அமைப்பான HTS இயக்கமும் தீவிரவாத பட்டியலில் இணைக்கப்பட்டது. முன்னர் அல்-நுஸ்ரா முன்னணி என்று அழைக்கப்பட்ட HTS 2016இல் அல்-காய்தாவுடனான உறவை முறித்துக் கொண்டது. அமெரிக்கா 2018இல் அதை ஒரு தீவிரவாத குழுவாக அறிவித்தது. மேலும் அல்-நுஸ்ரா முன்னணி ஒரு தசாப்தத்திற்கு மேலாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தடைகள் பட்டியலில் உள்ளது. சிரியாவின் நடைமுறை ஆட்சியாளருடன் ஆக்கப்பூர்வமான விவாதத்தை எளிதாக்கும் விதத்தில் அல்-ஷாரா மீது பரிசு தொகையை நீக்க முடிவு எடுக்கப்பட்டதாக பார்பரா லீஃப் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, நான் HTS தலைவருடன் நேரில் சந்தித்துள்ள நிலையில் அவரது தலைக்கு 1 லட்சம் பரிசு கொடுப்பது கொஞ்சம் பொருத்தமற்றது. காலப்போக்கில் HTS இயக்கத்துடன் நாங்கள் விவாதிக்க விரும்பும் சிக்கல்களின் தொகுப்பு எங்களிடம் உள்ளது என்று தெரிவித்தார். டமாஸ்கஸில் பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவில் ஜனாதிபதி ஜோ பைடனின் பணிய கைதிகள் விவகாரங்களுக்கான தூதர் ரோஜர் கார்ஸ்டென்ஸும் ஒருவர். 2012இல் சிரியாவில் நடந்த போரை பற்றி செய்தி வெளியிடுவதற்காக சிரியா சென்றபோது கடத்தப்பட்டு காணாமல் போன அமெரிக்க செய்தியாளர் ஆஸ்டின் டைஸை கண்டுபிடிப்பதற்காக சிரியாவின் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாக கார்ஸ்டென்ஸ் செய்தியாளர்களிடம் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, வரவிருக்கும் நாட்கள், வாரங்கள் மற்றும் மாதங்களில் காணாமல் போன அமெரிக்க செய்தியாளரை தேட வேண்டிய பிற இடங்கள் உள்ளன. நாங்கள் சிரியாவின் புதிய அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுவோம். காணாமல் போன அமெரிக்க செய்தியாளர் ஆஸ்டின் டைஸையும் சிரியாவில் உள்ள பிற அமெரிக்கர்களையும் கண்டறியும் முயற்சியில் உதவுவதாக HTS உறுதியளித்துள்ளதாக கார்டென்ஸ் கூறினார்.
ஆசாத் ஆட்சியில் சிறையில் அடைக்கப்பட்ட பொதுமக்கள் புதிய அரசால் விடுவிக்கப்பட்டனர். ஆசாத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஏராளமான சட்டவிரோத சிறைகள் குறித்து கார்டன்ஸ் தனது ஆச்சரியத்தை குறிப்பிட்டார். அசாத் ஏற்படுத்திய ரகசிய சிறைகளின் அளவை கண்டு நான் மிகவும் வியப்படைந்தேன். ரகசிய சிறைகளின் எண்ணிக்கை 10 அல்லது 20 இருக்கலாம் என்று நினைத்தோம். அது 40க்கு மேல் இருக்கும் என்று இப்போது தெரிகிறது. அதைவிட இன்னமும் அதிகமாக இருக்கலாம் போல் இருக்கிறது என்று அவர் கூறினார். காணாமல் போன 31 வயதாக இருந்த டைஸ் உயிருடன் இருக்கிறார் என்று பைடனும் மற்ற நிர்வாக அதிகாரிகளும் நம்பிக்கை தெரிவித்தனர். ஆனால் அவர் கடத்தப்பட்ட முதல் வாரங்களில் ஒரு காணொளி வெளிவந்த பின் அவர் உயிருடன் வாழ்வதற்கு சாதகமான சான்று எதுவும் இல்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். சிரியாவுக்கு தேவையான பொருளாதார நிவாரணம் கிடைப்பதை உறுதி செய்ய எஸ்டிஎஸ் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சிரியாவுக்கான ஐநாவின் சிறப்பு தூதர் கீர் பெடர்சன் ஐநா பாதுகாப்பு சபையிடம் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது சிரியாவுக்கு பொருளாதார நிவாரணம் கொடுப்பதில் தெளிவான சர்வதேச விருப்பம் உள்ளது. போரில் பாதிக்கப்பட்ட அந்த நாட்டின் தேவைகள் மகத்தானவை. சிரியா மீதான பொருளாதார தடைகளுக்கு சுமூகமான முடிவு மற்றும் முழு மறுசீரமைப்பு ஆகியவை உலக நாடுகளின் பெரிய அளவிலான ஆதரவுடன் மட்டுமே தீர்க்கப்பட முடியும் என்றார். அமெரிக்க அதிகாரிகள் புதிய சிரிய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க சிரியாவில் அமெரிக்கா ஒரு விமான தாக்குதலை நடத்தியது. ஐஎஸ் இயக்கத்தின் தலைவர் அபு ஜூசிப் அமெரிக்க விமானத்தின் துல்லியமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக சென்கோம் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் அறிவித்தது. விமான தாக்குதல் நடந்த பகுதி முன்பு அசாத் ராணுவம் மற்றும் ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி என்று சென்கோம் தெரிவித்துள்ளது. சிரியாவில் முன்பு ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதில்லை. இப்போது ரஷ்ய ராணுவம் சிரியாவை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது.